பழங்காலத்தில் கிராமப்புறங்களில் கட்டப்பட்ட வீடுகள் எல்லாம் திண்ணைகளோடு கட்டப்பட்டிருக்கும். இதன் நோக்கம் என்னவென்றால், வழிப்போக்கர் சோர் வரும் பொழுது இந்த திண்ணையில் அமர்ந்து சற்று நேரம் இளைப்பாறி செல்வதற்காக. பழைய ஏற்பாட்டு காலத்திலும் நமது முற்பிதாக்களுக்கு ஒரு பழக்கம் இருந்தது. இந்த பழக்கத்திற்கு பெயர்தான் விருந்தோம்பல். விருந்தோம்பல் என்பது வீட்டிற்கு வருகிறவர்களை உபசரிப்பது. ஆனால் சமீப நாட்களாக விருந்தோம்பல் என்பது நமது உறவினர் மற்றும் நெருங்கிய நண்பர்கள் என்ற குறுகிய வட்டத்திற்குள் மட்டும்தான் கடைபிடிக்கப்படுகிறது. இன்றைய வேத பகுதியில் ஆபிரகாமை குறித்து வாசிக்கிறோம். அவர் பகலின் உஷ்ண வேளையிலே கூடார வாசலண்டே உட்கார்ந்திருந்த பொழுது 3 நபர்களை காண்கிறார். கண்டவுடனே எதிர்கொண்டு ஓடி தரை மட்டும் குனிந்து வரவேற்று அவர்கள் பசி ஆறுவதற்கு உணவு சமைத்து எடுத்துக்கொண்டு வந்து அவர்கள் முன்பாக வைத்து சாப்பிட்டு முடிக்கும் வரை அவர்கள் அருகே நின்று கொண்டிருப்பதை காண்கிறோம். அவர்கள் தேவ தூதர்கள் என்றே தெரியாத சூழ்நிலையிலும் அவர்களை உபசரித்தார் ஆபிரகாம். அவர்கள் மூலம் கர்த்தர் ஆபிரகாமோடு நடக்கப் போகிற காரியங்களை குறித்து இடைபடுகிறார். லூக்கா 16வது அதிகாரம் 19 முதல் 31 வரை மற்றொரு சம்பவத்தை குறித்து வாசிக்கிறோம். தன் வீட்டு வாசலருகே கிடந்த லாசருவை விசாரிக்காமல் அவனுக்கு ஒருவேளை ஆகாரம் கூட கொடுக்காத ஐஸ்வர்யவனுடைய ஆத்துமா பாதாளத்திலே வேதனைப்படுவதை காண்கிறோம். ஆம், விதவைகளையும் திக்கற்ற பிள்ளைகளை விசாரிக்க வேண்டும். உதவிக்காக உங்களை தேடி வரும் நபர்களையும் தேவையுள்ள ஜனங்களையும் கண்டும் காணாமல் செல்லாதிருங்கள். அவர்களை அலட்சியமாய் எண்ணாதிருங்கள். கிறிஸ்துவின் மனதுருக்கம் உள்ளவர்கள் அவருடைய நாமத்திலே நற்கிரியைகளை செய்கிறார்கள். ஏழைகளுக்கு உதவுவதும் வாரி இறைப்பதும் ஒருபோதும் ஒரு மனுஷனை தாழ்விற்குள் கொண்டு செல்லாது. உயர உயர உயர்த்த வழி நடத்தும் படிகர்களாகவே இருக்கும். கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, இந்த கிறிஸ்துமஸ் நாட்களாவது நமக்கு அறிமுகம் இல்லாத நபர்களாக இருந்தாலும் அவர்கள் பசியோடு இருக்கிறார்கள் என்பதை அறிந்தால் நமக்குள்ளதை பகிர்ந்து கொடுக்க கற்றுக்கொள்வோம். கிறிஸ்துவை அறியாத உங்களது அயலகத்தார், தெருவில் உள்ளவர்கள் மற்றும் ஒருவேளை உணவிற்காக கஷ்டப்படும் நபர்களை உங்கள் இல்லத்திற்கு வரவழைத்து அவர்களை இன்முகத்தோடு உபசரித்து கிறிஸ்துவின் அன்பை சொல்லி அவர்களுக்கு வயிறார உணவளித்து கிறிஸ்துவின் அன்பை பற்றி அவர்களுக்கு சொல்லிக் கொடுத்து கிறிஸ்துவ அண்டையில் வழிநடத்துவோம். அவன்தாமே நமக்கு கிருபை செய்வாராக. ஆமேன். God bless you all.